நல்ல எண்ணம் உள்ளுக்குள்ளே போய் தவம் பண்ணி உங்களுக்கு நல்ல எண்ணம் வந்தால் நல்ல சாப்பாடை சாப்பிட வைக்கும். அந்த உள் சக்தி கூடினா ஆன்ம பலன் கூடினா மட்டும்தான் நீங்கள் தர்மம் செய்கிறதுல பலன் கிடைக்கும். தர்மம் செய்வீங்க. இல்லாட்டி நீங்கள் ஒரு சுயநலம் உண்டாகின ஒரு ஆள் பக்கம் நாங்கள் இருக்கிறோம், ஷேமி பக்கம் இருக்கு. எப்பவும் பாருங்கள் நாங்கள் செய்கிற தர்மம் இல்லை. நீங்கள் எவ்வளோவெல்லாம் செய்திருக்க பாருங்கள், கரைக்கு இல்லை. எவ்வளோ போடுறது கோயில் எல்லா இடம் போயிருக்கேன் பாருங்கள், கரைக்கு இல்லைன்னா இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வேறு என்ற பாவத்துக்குள்ளே இருக்கோம். அவர் விடமாட்டார். அவர் உங்களுக்கு பாருங்கள் என்ன செய்ய வச்சு உங்களுக்கு பாருங்கள் பேர் புகழ் எல்லாம் சொல்லுவோம். நாங்கள் சொல்லுவோம் பாருங்கள், ஒரு 50 ரூபா கொடுத்தா ஒரு 3 தரம் ஸ்பீக்கரில் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 3 தரம் பாருங்கள் எதுக்கு சொல்கிறோம், பேருக்கு. அந்த பேர் பாருங்கள் அழியிற அந்த பேர் பாருங்கள் சித்தத்தில் கர்மாக்களை அந்த பேராகிய சக்தி அந்த திருப்பி அந்த பேர் இருக்குதானே, அந்த புகழ் சக்தி உங்களுக்கு பல எண்மங்களில் செய்த கர்மாக்கள் அழிக்குமா? அழிக்காது. ஆனால் ஒரு நல்ல சக்தி பாருங்கள், அதுக்கு தெய்வீக தன்மைக்கு அது உன்னுடைய கர்மாக்களை கரைச்சி விடும். அதுக்காக தான் நீ செய்கிற தர்மம். நான் சொன்னேனே, அமெரிக்காவில் பாருங்கள் ஒரு பையன் பாருங்கள் ஒரு பாட்டியை சந்திக்க போகிறார். ஒரு பாட்டியை சந்திக்க போகும்போது பாருங்கள் அவருக்கு தாகம் ஏற்பட்டு பசியெல்லாம் ஏற்பட்டுது. பசி ஏற்பட்டு பாருங்கள் தட்டுனார். போய் பாருங்கள் அந்த வீட்டில் தட்டின உடனே அவர் பார்த்தாரு, கொஞ்சம் தண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இவரை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு பாருங்கள் இதப்பா அப்படின்ட்டு ஒரு பால் கிளாஸே கொடுத்தான். பால் கிளாஸ் குடித்தோடனே சமைச்சு தரேன் இருங்க அப்படின்னா, இல்லை பால் கிளாஸே போத வேண்டாம் அப்படியே போயிட்டான். போன காலப்போக்கில் போகிற பல வருடங்களுக்கு பிறகு இப்போ அமெரிக்காவில் பாரிய நோய் வந்து பாருங்கள் அந்த ஊரெல்லாம் அழிஞ்சுது. இப்போ இந்த இதுகள் மாதிரி. அப்போ அந்த அம்மா பாருங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் என்ன செய்கிறாரு, அனுமதிக்கப்படுறா. அங்கே பாருங்கள் அட்மிட் ஆகின உடனே அவருக்கு ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் அந்த நோயை நாங்கள் உங்களுக்கு சரியாக்குவோன்னு சொல்லி சரியாக்கிட்டாங்க. ஆனால் இங்கே மாதிரி இலவசம் இல்லை, அங்கே காசு கொடுப்போம். அப்போ உடனே பாருங்கள் அவருக்கு பில் வருது, அவர் காசு இல்லை. அப்போ தான் என்ன செய்கிறேன்னு சொல்கிறாரு, நோய் போயிட்டு. அப்போ தான் பாருங்கள் அந்த பில்லில் எழுதி பாருங்கள், உங்களுக்குரிய இந்த வைத்தியக்குரிய செலவு ஏற்கனவே நீங்கள் ஒரு பால் கிளாஸ் மூலம் கட்டுப்பட்டு விட்டது. யோசிச்சு பாருங்கள் எப்படி. இதுதான் தர்மம். நீ எண்ணத்தை பாருங்கள் சேமிக்கப்படுற அது உனக்கு பாருங்கள் தக்க சமயத்தில் உனக்கு என்ன டபுளாக வரும்.